வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 7th ஸ்டாண்டர்டுக்கான புவியியலில் ஃபஸ்ட் லெசன். சரிங்களா? ஜியோகிரஃபி ஃபஸ்ட் லெசன் புவியின் உள்ளமைப்பு. சரிங்களா? பார்க்கலாம். அப்படியே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு போட போகிற வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரியா? ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. நைஃப் எதால் உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கல் மற்றும் ஃபெர்ரஸ். சரிங்களா? நிக்கல் மற்றும் ஃபெர்ரஸால் உருவானது தான் நைஃப் அப்படிங்கிறது. நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு தட்டுகள் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றன. சரிங்களா? நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு தட்டுகள் விளிம்பின் அருகில் ஏற்படுகிறது. நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை ரிக்டர் அளவுகோல் மூலம் அளக்கலாம். எதன் மூலம் அளக்கலாம்? ரிக்டர் அளவுகோல் மூலம் அளக்கலாம் நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை. பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு என்னன்னு அழைக்கப்படுது? எரிமலை வாய். சரிங்களா? எரிமலை வாய் அப்படின்னு அழைக்கப்படுது. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி. பார்த்துக்கோங்க. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை ஸ்ட்ராம்போலி. பசிபிக் வளையம் பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது. பசிபிக் வளையம் பகுதி தான் என்னன்னு சொல்லுது? பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு அழைக்கப்படுது. கோடிட்டிடங்கள். புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே அமையும் எல்லை கோடு என்னன்னு அழைக்கப்படுது? மொஹோரோ விசிக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? மொஹோரோ விசிக். பார்த்துக்கோங்க நல்லா. மொஹோரோ விசிக். சரியா தெரியுதுன்னு நினைக்கிறேன். புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே அமையும் எல்லைக்கோடு மொஹோரோ விசிக். சரிங்களா? ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. நிலநடுக்க அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர். நிலநடுக்கம் ஏற்படுது இல்லையா? அந்த அலைகளை பதிவு செய்யக்கூடிய கருவியின் பெயர் நில அதிர்வு மானி. சரிங்களா? நில அதிர்வு மானி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாறை குழம்பு வெளியேறி அது பரவி கிடக்கும் பகுதி என்னன்னு அழைக்கப்படுதுங்க? எரிமலை வெளியேற்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. பாறை குழம்பு வெளியேறி அது பரவி கிடக்கும் பகுதி என்னன்னு அழைக்கப்படுது? எரிமலை வெளியேற்றம். செயல்படும் எரிமலைக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராம்போலி. செயல்படும் எரிமலைக்கு ஒரு உதாரணம் ஸ்ட்ராம்போலி. அதுக்கு நம்மளுக்கு கொஸ்டினும் இருக்கு, அதுலயும் நம்ம நிறைய பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்க, இதில் ஸ்ட்ராம்போலி நம்மளுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராம்போலி எடுத்துக்கலாம். சரியா? எரிமலைகளின் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை என்னன்னு அழைக்கின்றனர் அப்படின்னு பார்த்தோம்னா எரிமலை ஆய்வியல் அப்படின்னு அழைக்கிறோம். சரிங்களா? எரிமலைகளின் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை என்னன்னு அழைக்கிறோம்? எரிமலை ஆய்வியல். பொருந்தாதது ஒன்னே வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா மாக்மா. சரிங்களா? மற்றதெல்லாமே இது எரிமலை. இது மற்றதெல்லாம் என்னதுங்க? மேலோடு, புவி கருவம், கவசம், புவியை பத்தி அந்த இதை பத்தி சொல்லக்கூடியது. இது மட்டும் எரிமலை. சரிங்களா? அப்ப இதுதான் பொருந்தாதது. இதுல ஆன்சர் என்னதுங்க? மாக்மா. நிலநடுக்க மையம், நிலநடுக்க மேல் மைய புள்ளி, எரிமலை வாய், சிஸ்மிக் அலைகள், இது எல்லாமே நிலநடுக்கத்தை பத்தி பேசக்கூடியது. இது மட்டும் எரிமலையா இருக்கு. சரியா? அப்ப இதுதான் ஆன்சர், எரிமலை வாய். அதுக்கப்புறம் உத்தரகாசி, சாமோலி, கொய்னா, கரக்கடோவா, இதுல இது மட்டும்தான் நம்மளுக்கு ஆட் ஒன். சரியா? ஸோ இது மட்டும் டிஃப்ரெண்டான ஒன்று. அடுத்தது லாவா, எரிமலை வாய், சிலிக்கா, எரிமலை பள்ளம். ஸோ இதில் சிலிக்கா அப்படிங்கிறது ஏரி. அப்போ இது மட்டும்தான் நம்மளுக்கு. இது எல்லாமே எதை பற்றி பேசுது? எரிமலை பற்றி பேசுது. ஸ்ட்ராம்போலி, ஹெலன், ஹவாய், இது எல்லாமே என்னதுங்க? செயல்படும் எரிமலைகள் இதில் இருக்கக்கூடியது. இது மட்டும் தவறு. பியூஜிமா. சரிங்களா? இதுதான் ஆன்சர், பொருந்தாதது.
பொறுத்துக்க பாருங்க. நிலநடுக்கம், திடீர் அதிர்வு. சிமா அப்படிங்கிறது சிலிக்கா மற்றும் மக்னீசியம். பசிபிக் நெருப்பு வளையம் அப்படிங்கிறது உலக எரிமலைகள். சுனாமி ஜப்பானிய சொல். சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய சொல். கென்யா மலை ஆப்பிரிக்கா. கென்யா மலை ஆப்பிரிக்கா. கூற்று காரணம். புவியின் உருவத்தை ஒரு ஆப்பிளோடு ஒப்பிடலாம். காரணம், புவியின் உட்பகுதியானது மேலோடு, மெல்லிய புறத்தோல், புவி கருவம் ஆகியவற்றை கொண்டது. ஸோ புவியின் உருவம் வந்து ஒரு ஆப்பிளோடு ஒப்பிடப்படுகிறது. இப்போ அதுலேயும் மேலோடு இருக்கு, இதுலேயும் மேலோடு இருக்கு. அது மெல்லிய புறத்தோல் இருக்கு, இதுல இருக்கு. அந்த மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இது கூற்றுக்கு சரி, காரணம் சரி. கூற்று காரணத்தை சரியா தான் விளக்குது. இப்ப ஆன்சர் நம்மளுக்கு இதுதான். உலகின் 3/2 எரிமலைகள் பசிபிக் கடலில் தான் இருக்கு. பசிபிக் கடலின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதியை பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு அழைக்கிறோம். கரெக்ட். இப்ப கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்ற காரணம் சரியா தான் விளக்குது. சரியா? ஆன்சர் இதுதான். ஒரு வரியில் விடையளிக்கவும் கொடுத்திருக்காங்க பாருங்க. புவியின் மேலோட்டின் பெயர் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சியால். புவியின் மேலோட்டின் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னதுங்க? சியால். பார்த்துக்கோங்க. சியால் என்றால் என்ன? சியால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனிம கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆனது. இப்பகுதியை என்னன்னு சொல்றோம்? சியால் அப்படின்னு சொல்றோம். சரியா? கனிம கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆனதுதான் சியால். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. கனிம கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆனது. இப்பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம்? சியால் அப்படின்னு அழைக்கிறோம். சரியா? புவி பாறை கோளத்தட்டின் நகர்வின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா களைத்திட்டு நகர்வுகள். சரிங்களா? களைத்திட்டு நகர்வுகள். புவி பாறை கோளத்தட்டின் நகர்வின் பெயர் என்னதுங்க? களைத்திட்டு நகர்வுகள். செயலிழந்த எரிமலைக்கு உதாரணம் தருக. செயலிழந்த எரிமலை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிளிமாஞ்சாரோ. கிளிமஞ்சாரோ தான் செயலிழந்த எரிமலைக்கு ஒரு உதாரணம். ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். மெல்லிய புறத்தோல் அல்லது கவசம் அப்படின்னா என்ன? மெல்லிய புறத்தோல் அல்லது கவசம் என்றால் என்ன? இது நான் வந்து பார்ட் 1 அப்படின்னு கொடுத்துருப்பேன். பார்க்கலாம். பாருங்க. மெல்லிய புறத்தோல் அல்லது கவசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புவி மேலோட்டின் கீழ் அடுக்கு, அதுதான் கவசம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதுதான் புறத்தோல், மெல்லிய புறத்தோல்னு சொல்றோம், இல்ல கவசம் அப்படின்னு அழைக்கிறோம். என்னதுங்க? புவி மேலோடு இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த கீழ் அடுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? கவசம். சரிங்களா? ஸோ இந்த அளவு நம்மளுக்கு கொடுத்தா போதும். 2 மார்க் தானே நம்மளுக்கு. இது அளவுல கொடுத்தீங்கன்னா நீங்க போதும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புவி கருவம் பற்றி சுருக்கமாக எழுதுவோம் அப்படிங்கிறாங்க. புவி கருவம் பாருங்க. புவியின் மையப்பகுதி புவி கருவம் என்று குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா? புவியினுடைய மைய பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம்? புவி கருவம் அப்படின்னு சொல்றோம். புவி கருவம் பெரிஸ்பியர், பெரிஸ்பியர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பெரிஸ்பியர் என்றும் அழைக்கப்படுகிறது. வெய்சாட் குட்டன்பெர்க் என்ற இடைவெளி புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைகிறது. ஸோ புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமையக்கூடியது என்னன்னு சொல்றோம்? வெய்சாட் குட்டன்பெர்க். சரியா? புவிக்கருவம், இது வந்து புவிக்கருவம் 2 அடுக்குகளை கொண்டதாக இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளிக்கருவம், உட்கருவம் அப்படின்னு 2 அடுக்குகளை உடையதாக இருக்கு. இதையும் எழுதிதாகணும். வெளிக்கருவம், உட்கருவம். சரிங்களா? இது 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நீங்க வெளிக்கருவம் உட்கருவம் அப்படின்னு எழுதிட்டு இது திரவ நிலையில் உள்ள இரும்பு குழம்பால் ஆனது அப்படின்னு எழுதிக்கிங்க. உட்கருவம் அப்படிங்கிறது திடநிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனது அப்படின்னு மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? அவ்வளவு கொடுத்தீங்கன்னா போதும். இது நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால. சரியா? ஸோ இதுல என்ன எழுதுறீங்க? இது எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதுல இதோட எழுதிட்டு இதுல இது வரைக்கும் எழுதிக்கங்க. ஓகேவா?
நிலநடுக்கம் வரையறு. நிலநடுக்கம் மூணாவது கொஸ்டின் நிலநடுக்கம். புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் திடீர் நகர்வானது நிலத்தை அதிர வைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துவது என்னன்னு சொல்றோம்? நிலநடுக்கம் அப்படிங்கிறோம். நிலநடுக்கம் ஏற்படும் போது என்னதுங்க? ஒரு நகர்வு ஏற்படும், இல்ல நிலத்தை அதிர வைக்கும், ஒரு அதிர்வு ஏற்படும் இல்லையா, அதுதான் ஒரு நடுக்கம். அந்த இதுதான் சொல்றோம். சரிங்களா? அதான் என்ன சொல்றாங்க? புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் திடீர் நகர்வானது நிலத்தை அதிர வைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துவது. நிலத்தை அது ஒரு நகரக்கூடிய அந்த ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த திடீர் நகர்வு தான் என்ன பண்ணுது? நிலத்தை அதிர வைக்குது, அதிர வைத்து அசைவை ஏற்படுத்துது, அப்புறம் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துது. அதுதான். சரியா? பார்த்துக்கோங்க. புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் திடீர் நகர்வானது நிலத்தை அதிர வைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துவது என்னன்னு சொல்றோம்? நிலநடுக்கம் அப்படிங்கிறோம். 4th கொஸ்டின் பார்க்கலாம். சிஸ்மோகிராஃப் என்றால் என்ன அப்படிங்கிறாங்க. சிஸ்மோகிராஃப் சிஸ்மோகிராஃப் இதுதான். பேஜ் நம்பர் 160. சிஸ்மோகிராஃப் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியை நில அதிர்வு மானி, அதாவது சிஸ்மோகிராஃப் என குறிப்பிடுகின்றனர். நீங்க என்ன எழுதலாம்? அங்க சிஸ்மோகிராஃப்னு கேட்டதுனால நீங்க சிஸ்மோகிராஃப் என குறிப்பிடுகின்றனர். என்னதுங்க? புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியை சிஸ்மோகிராஃப் என குறிப்பிடுகின்றனர். இதன் ஆற்றல் செறிவின் அளவினை ரிக்டர் அளவையை கொண்டு கணக்கிடுகின்றனர். ரிக்டர் அளவை 0ல் தொடங்கி 9 வரை. ரிக்டர் அளவை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? 0ல தொடங்கி 9 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? ரிக்டர் அளவுகோல் 3.1, 1.2 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த அளவுல இருந்துச்சு நில அதிர்வு, நிலநடுக்கம். சரியா? அந்த மாதிரி சொல்றது. ஸோ அதுதான் ரிக்டர் அளவை. இதில் எவ்வளோ இருக்குங்க? 0ல தொடங்கி 9 வரைக்கும் தான் இருக்கு ரிக்டர் ஸ்கேல். ஓகே. ஸோ இதுதான் சிஸ்மோகிராஃப் அப்படின்னா என்னதுங்க? புவி அதிர்வலைவுகளை பதிவு செய்யும் ஒரு கருவி தான். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் நம்ம எப்படி கொடுக்கணும்? இது ஃபுல்லாகவே நம்ம கொடுக்கணும். ஓகேவா? எரிமலை என்றால் என்ன? 5th கொஸ்டின் பாருங்க. எரிமலை அப்படின்னா என்ன? எரிமலை அப்படின்னா என்னன்னா, புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே, புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மாக்மா என்னும் பாறை குழம்பு வெளியேறுவதை தான் எரிமலை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ எரிமலை அப்படின்னா என்னதுங்க? புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே, மேற்பரப்புல ஒரு நிலத்துக்கடியில பல ஆயிரம் கிலோமீட்டர் கீழே இருந்து மேற்பரப்பு வழியா வந்து ஒரு பிளவோ இல்ல அதனுடைய துளை வழியோ அந்த வெப்பம் வந்து மிகுந்து மாக்மா என்னும் அந்த பாறை குழம்பு அதுல இருந்து பீறிட்டு அப்படியே வெளியில வர்றதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எரிமலை அப்படிங்கிறோம். சரியா? ஸோ பொதுவாக எரிமலை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? அதனுடைய வாய் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? வட்ட வடிவில் இருக்கும். நீளமான பிளவு மூலம் சில சமயங்கள்ல நீராவியுடன் கூடிய எரிமலை பாறை குழம்பும் வெளியேறும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் பல ஆயிரம் கிலோமீட்டர் கீழத்துல இருந்து தான் வரும். ஆனா அது வந்து அந்த வெப்பத்தின் காரணமாக மேலே பீறிட்டு வருது. அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாறை குழம்பாக அப்படியே வெளியேறி வருது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எரிமலை அப்படிங்கிறோம். இதனுடைய வாய் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? வட்ட வடிவில் இருக்கும், இல்லை நீளமான இதுலயும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? செயல்படும் அடிப்படையில் 3 எரிமலைகளின் பெயர்களை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கறோம் இல்லையா? இப்ப செயல்படும் அடிப்படையில நீங்க ஒரு 3 எரிமலையின் பெயர்களை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம்.
பாருங்க, செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, செயலிழந்த எரிமலை இப்படின்னு வகைகள் இருக்கு எரிமலையில. இதுல நம்ம செயல்படும் அடிப்படையில என்னென்ன எரிமலைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ட்ராம்போலி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் செயல்படும் எரிமலைகள் என்னென்னு பார்த்தோம்னா, மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள ஸ்ட்ராம்போலி, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள செயின்ட் ஹெலன், பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பினாடுபோ. சரிங்களா? நீங்க எரிமலை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுங்க, ஊர்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? என்னென்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ராம்போலி, செயின்ட் ஹெலன், பினாடுபோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மவுனலோவோ. சரிங்களா? மவுனாலோ இது வந்து உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை. ஓகே, ஸோ என்னென்ன கொடுப்பீங்க? ஸ்ட்ராம்போலி, செயின்ட் ஹெலன், பினாடுபோ, மவுனலோ எரிமலை. சரிங்களா? முக்கியமா நீங்க மவுனலோ குறிப்பிட்டே ஆகணும், ஏன்னா இதுதான் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை. சரியா? ஸோ மொத்தமா 4 கொடுங்க. ஓகே, ஓகேம்மா. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். காரணம் கூறு, சிந்தனை வினா, அதுக்கப்புறம் இந்த வேறுபடுத்துக, இதெல்லாமே டீட்டெயில் கொஸ்டின் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேம்மா? ஓகே, தேங்க்யூ.